எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ஒரே நண்பன். வந்த புதுசில் எல்லாரையும் ரொம்ப கவர்ந்த அந்த கதை. அது ஒரு டிப்பிக்கல் ஜெயகாந்தனுடைய முத்திரை பதித்த கதை. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் ஒரே நண்பன். சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்று ஆபீஸ் பையனின் குரல் கேட்டு பிரஸ்ஸில் ப்ரூஃப் திருத்தி கொண்டிருந்த சந்திரன் தலை நிமிர்ந்து பார்த்தான். எனக்கா? கொஞ்சம் யாருன்னு கேள. யாரோ வேணுமா சார் என்று சொல்லிக்கொண்டே திரும்பி வந்தான் பையன். வேணு என்ற பெயரை கேட்டதும் தலை நிமிர்ந்த சந்திரன் ஒரு வினாடி ஆபீஸ் பையனின் முகத்தை வெறித்து பார்த்தான். அவன் கையில் இருந்த பேனாக்கட்டை விரல்களின் பிடி தளர்ந்ததால் ப்ரூஃப் காலிகளில் மேல் உருண்டு ஈர காகிதத்தில் மேல் மை படர்ந்தது. யாரோ வேணும். ஆமா, அவன் யாரோதான் என்று அசாதாரணமான அழுத்தத்துடன் கூறிக்கொண்டான். சரி, நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு. ஆபீஸ் பையன் ஃபோனில் பேசிய பொய் அச்சு இயந்திரங்கள் பல கடகடத்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பத்திரிகை ஆபீஸின் இறைச்சலையும் கடந்து வந்து சந்திரனின் காதுகளில் ஒலித்தது. அவர் வெளியே போயிருக்கார் சார். தெரியாது. வீட்டில் காணோம். எப்போ வருவாரோ? சரி, மதுரையில் இருந்தா சொல்கிறேன். ஜோதி ஹோட்டல் தானே? 7ஆம் நம்பர் ரூமா? சொல்கிறேன் சார். தன் அறைக்கு வந்த பின் நெற்றியை தேய்த்து கொண்டு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான் சந்திரன். வேணுவுக்கு நான் மறுபடியும் இங்கே வந்து மானம் மரியாதையெல்லாம் விட்டு வேலைக்கு சேர்ந்த விஷயம் எப்படி தெரியும்? இந்த வேணுவை நம்பி மதுரை சென்று கையில் ஒரு காசுமின்றி பட்டினியும் துயரமும் வயிற்றில் பற்றி எரிய மதுரை நகரத்து தெருவில் திரிந்து அலைந்துவிட்டு திரும்பி வந்து 3 மாதம் கூட ஆகவில்லையே. அதற்குள் மறந்து விடுமா? என்ன தைரியம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு அழைப்பான். திமிர், பணத்திமிர். இந்த பணக்காரனின் தயவு வேணும் என்பதற்காக கூப்பிட்டவுடன் நான் ஓடி வந்து நிற்பேன் என்று நினைப்பா என்று நினைத்த போது கோபத்தால் சந்திரனின் மனம் பதறியது. இப்பொழுதே ஃபோனில் அவனை கூப்பிட்டு கண்ணில் ரத்தம் தெரிப்பது போல் நறுக்கு நறுக்கென்று 4 வார்த்தை கேட்டு துடிக்க அவன் நெஞ்சு டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தான். ஆத்திரத்திலும் வருத்தத்திலும் அவன் கையில் பிடித்திருந்த டெலிஃபோன் ரிசீவர் காதருகே நடுங்கியது. எஸ், ஜோதி ஹோட்டல்ஸ், ரூம் நம்பர் 7க்கு போடுங்க. 7ஆம் நம்பர் ரூம் தானே? வேணும் இருக்காரா என்று கேட்கும்போது சந்திரனின் குரல் அடைத்தது. வேணுதான் பேசுகிறேன் என்று பதில் குரலை கேட்டு அவன் முகம் சுருங்கிற்று. சற்று நேரத்திற்கு முன் முறுக்கி கொண்டு நின்ற மனம் அந்த குரலை கேட்டதும் எதிர்ப்புறம் சுழன்று உறுதிகள் தளராயின. இன்று இவன் எனக்கு நண்பன் இல்லை. ஆனால் எனக்கு எவ்வளவு அன்பான நண்பனாக இவன் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறான். அதெல்லாம் பொய்யாக போனவைதான். இருந்தாலும் அந்த பொய்யான அன்பு எத்தனை தடவை எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கிறது. அந்த லட்சாதிபதி உடுத்தும் போதெல்லாம் எனக்கும் உடை உடுத்தியிருக்கிறது. இதோ இப்போது போட்டிருக்கிறேன்னு இந்த டெக்கரான் ஸ்லாக் கூட அவன் வாங்கி தந்தது தானே. அவன் ஏனோ திடீரென்று மாறிப்போனான். மதுரையிலிருந்து திரும்பி வருவதற்காக அவன் தந்த பணத்தை அவன் முகத்தில் விட்டெறிந்து விட்டு தான் நான் வந்த போதிலும் அவன் எப்பொழுதோ எனக்கு வாங்கி தந்த கை கடிகாரத்தை விட்டுத்தானே வந்தேன். என்னதான் எனது சுதந்திரமும் மரியாதையும் பறிபோவதாக நான் நினைத்து கொண்டாலும் 200 ரூபாய் சம்பளம் தரும் இந்த பத்திரிகை ஆபீஸ் வேலை கிடைத்ததும் அவன் தயவில் தானே. அவன்தான் இருதயமில்லாமல் அன்று நடந்து கொண்டிருந்தாலும் நானும் நன்றி இல்லாமல் அவனை புண்படுத்துவதா? ஒரு சில வினாடிகளில் இவ்வித சிந்தனைகள் பலவும் அவன் நெஞ்சில் குவிந்து கனக்கவே
சந்திரனின் முகம் சிவந்து கண்கள் கலங்கின. இவனது இந்த மௌனத்தால் ரிசீவிலிருந்து வரும் வேணுவின் குரல் ஹலோ ஹலோ என்று அலறியது. சந்திரனின் கை நடுக்கம் குறைந்தது. மௌனமாக ரிசீவரை டெலிஃபோன் மீது வைக்கும்போது தன் கண்களில் கண்ணீர் வருவதை தடுக்கும் பொருட்டு புறங்கையால் முகத்தை அழுத்தி தேய்த்து கொண்டான். சந்திரனும் வேணுவும் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் நண்பரானவர்கள். தாய்மாமன் ஒருவரை தவிர வேறு அன்பு செலுத்தும் அளவுக்கு உறவினர்கள் யாரும் இல்லாத சந்திரன் கல்லூரியில் சேர்ந்த முதலாண்டிலேயே அவனது படிப்புக்கும் வளர்ப்புக்கும் பொறுப்பாயிருந்த மாமாவை எழுந்துவிட்டு கல்லூரி படிப்பையே நிறுத்தி விடுவதாக இருந்தான். மதுரைக்கு அருகே ஒரு கிராமத்தில் சுற்று வட்டாரத்திலேயே தங்களுக்கு நிகரில்லாத பணக்கார குடும்பத்தில் பிறந்த வேணு பட்டணத்தில் வந்து படிக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையினால் ஹாஸ்டலில் தங்கியிருந்தான். சந்திரனும் அவனும் ஒரே வகுப்பு, ஒரே ரூம். மாணவர் சங்கத்தில் நடக்கும் சொற்பொழிவுகளினிடையே சந்திரன் பலரை கவர்ந்திருக்கிறான். கல்லூரி சஞ்சிகைகளில் அவன் எழுதும் கட்டுரைகள் மாணவர்களை மட்டுமல்லாமல் ஆசிரியர்களையும் கவர்ந்திருக்கின்றன. சந்திரனின் கல்லூரி வாழ்க்கையின் போது சதா நேரமும் அவனை சுற்றி ஒரு நண்பர் குழு கூடி அவனோடு விவாதித்து கொண்டிருக்கும். அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலை எது பற்றி வேண்டுமானாலும் திறமையாக விவாதித்து தீர்க்கமாக பதில் சொல்லும் ஆற்றல் மிகுந்த சந்திரனின் பால் விளையாட்டு பந்தயங்களில் மட்டுமே மிகுந்த ஈடுபாடுடைய வேணு வெகுவாக ஆக்கர்ஷிக்கப்பட்டிருப்பான் என்று சந்திரன் நினைத்ததே இல்லை. மாமாவின் மரணத்திற்கு பின் தான் கல்லூரியிலிருந்து நின்றுவிடப் போவதாகவும் தன்னை ஆதரிக்க யாரும் இல்லாததால் தனக்கென்று ஒரு குடும்பமும் இல்லாத சென்னையை விட்டு தான் எங்கேயாவது போய்விடப் போவதாகவும் தனக்கு நெருங்கிய நண்பர்களிடமெல்லாம் சோர்வும் சோகமும் நிறைந்த குரலில் சொல்லி கொண்டிருந்த சந்திரனின் வார்த்தைகள் அவனது அறையில் இருந்த வேணுவுக்கு முதலில் தெரியாது. அப்பொழுதெல்லாம் அவர்கள் நண்பர்கள் அல்ல. எல்லோரிடமும் விடைபெற்று கொண்ட பின் ரூமில் தங்கியிருந்த நண்பனிடம் சொல்லிக் கொள்ள வேண்டுமே என்ற கடமையுணர்ச்சியிலும் அந்த தன் நிலைமையை சந்திரன் தெரிவித்த போது வேணு பதறிப்போனான். சந்துரு, நீ என்னோட இந்த ரூமில் இருக்கிறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, பெருமை தெரியுமா? காலேஜிலேயே விளையாட்டு வீரர்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு. ஆனால் எனக்கு நீ பேசுகிறத கேட்குறதுல எவ்வளவு சிந்தனை வளர்ச்சி ஏற்படுது தெரியுமா? நீ எவ்வளோ படிக்கிற, எவ்வளோ சிந்திக்கிறேன்னு உன் பக்கத்தில் இருந்து பார்க்குறமா நான் தானே. அதனால் யாரையும் விட நான் தான் உன்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோமா. நீ படிப்பை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கே தொடர்ந்து படிக்கிறதுக்காக ஏதாவது நான் செய்ய முடியுமா? நான் நிச்சயமாக சந்தோஷமாக அந்த உதவியை செய்கிறேன் என்று வேணு கூறுகையில் சந்திரன் முதலில் வியந்தே போனான். வேணு, உன்னுடைய அன்பை தெரிஞ்சுக்காம இவ்வளோ நாள் இருந்துட்டேன். உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. என்ன உதவி கேட்குறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோ நாள் எங்கள் மாமாவுக்கு ஒரு சுமையாக இருந்தேன். அவரும் போயிட்டார். ஒருவர் கை கொடுத்தா எழுந்துக்கலாங்கிற நிலைமையில நான் இல்லை. இன்னொருத்தர் சுமக்க வேண்டிய சுமை நான். நட்புங்கிறது சுமையல்ல வேணும் என்று கண் கலங்கினான் சந்திரன். சந்துரு, உதவ சக்தி உள்ளவனுக்கு உதவி செய்யறது சுமையாகாது. நீ என் உதவியை ஏற்றுக்கத்தான் வேணும். உன் மாமா உனக்கு என்னென்ன செய்தாரோ அதில் ஒரு குறையும் இல்லாமல் உன் படிப்பு முடியும் வரை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்பு. வகுப்பிலேயே நான் கற்றுக்கிறத விட அதிகமாக நீ ரூமில் பேசும்போது கற்றுக்கிறேன். அந்த வாய்ப்பை இழந்து விடாமல் இருக்கணும்னா இது கூட நான் செய்யக்கூடாதா என்று வேணு சொல்லும்போது சந்திரனுக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்ச்சியும் உண்டாகுதே என்று உணர்ச்சி நிரம்பிய குரலில் சொன்னான் சந்திரன். எனக்கு கூட
என்றால் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் வேணு. இல்லை என்று பேச ஆரம்பித்த சந்திரன் அன்று இரவு வெகு நேரம் வரை நாஸ்திகவாதம் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வேணுவும் சந்துருவும் ஒன்றுபட முடியவில்லை. இறுதியில் வேணு சொன்னான், அதுவும் சரிதான், நண்பர்கள் என்றால் எல்லா விஷயத்திலும் ஆமாம் போடுகிறவனாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனாலே தான் உன்னுடைய வாதங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். உன் தீர்மானம் சரியில்லை என்கிறேன். அப்படி இல்லை வேணும், நாமெல்லாம் சயின்ஸ் படிக்கிறவர்கள். உயிரியல் வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். அந்த போராட்டம் பரிமாண நேதிப்படி வளர்ச்சி அடைகிறது. அந்த பரிமாண கதி பிரகாரம் முன்னும் பின்னும் ஆராய்வதே விஞ்ஞான முறை. இதில் எந்த இடத்திலும் கடவுளை மனிதன் சந்திக்கவில்லை. முன்னையும் சரி பின்னையும் சரி என்று பேசிக்கொண்டிருக்கையில் வேறு சில நண்பர்களும் வந்தார்கள். அவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். வேணு கவனிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு வேணுவும் சந்திரனும் சக வகுப்பினர் என்பது மட்டுமல்லாமல் எல்லா விதங்களிலும் சமமான ஒத்த தரத்தவராயினர். தனக்கு என்னென்ன வசதிகள் உண்டோ அவை அனைத்தையும் சந்திரனுக்கு செய்து தந்தான் வேணு. உடையிலும் உணவிலும் உல்லாசத்திலும் அவர்களுக்கு இடையே பேதமே இல்லை. ஒரு முறை கை கடிகாரத்திற்காக வேணுவுக்கு ஊரிலிருந்து 400 ரூபாய் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் 200 ரூபாய் விலையில் 2 கடிகாரங்கள் வாங்கினான் வேணு. அதில் ஒன்றை சந்திரனுக்கு அவன் தந்தபோது இதெல்லாம் ரொம்ப அதிகம் என்று தயங்கினான் அவன். எனினும் வேணுவின் அன்பு கண்டிப்பை அவனால் மீற முடியவில்லை. சந்திரன் வேணு நட்பு ஏற்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பின் படிப்பு முடிந்து கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது வேணுவை அவனது தகப்பனார் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தியிருந்த தொழிற்சாலை மேனேஜிங் டைரக்டராக வர வேண்டும் என்று காத்திருந்தது. சந்திரன் அவன் என்ன படித்திருந்தும் என்ன அறிவு பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லத்தான் அவனுக்கு தெரியுமே தவிர உலகத்தில் எப்படி வாழ்வது என்று அவனுக்கு தெரியாது. அப்பொழுதும் வேறு கதியின்றி வேணுவின் உதவியை எதிர்பார்த்திருந்தான். அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட வேணு, உதவி கேட்பது நட்பின் உரிமை, இதில் கேவலம் என்று நினைக்கவோ வெட்கப்படவோ நியாயமில்லை. அப்படி இருந்தால் அந்த நட்பு முழுமையாக இன்னும் வளரவில்லை என்றுதான் அர்த்தம் என்றான். வேணு பேசுவது குறைவாக இருந்தாலும் எவ்வளவு சாரம் நிறைந்த வார்த்தைகளாக அளவறிந்து சொல்கிறான் என்று எத்தனையோ தடவைகள் போன்று அப்பொழுதும் வியந்த சந்திரன், ஒன்றுமில்லை வேணு, எதிர்காலம் ஒரே இருட்டா இருக்கு, உன்னோட நானும் மதுரைக்கு வந்துவிடட்டுமா என்று பரிதாபமாக கேட்டபோது வேணு மௌனமாக வெகு நேரம் யோசித்தான். பிறகு சொன்னான், அது அவ்வளோ நன்னா இருக்காது சந்துரு. அதுவும் இல்லாமல் நீ குமாஸ்தா வேலை செய்கிறதுக்காக பிறந்தவன் இல்லை என்று சொல்லி மேலும் சில வினாடிகள் யோசித்த பின் சந்திரனின் கைகளை பிடித்து நன்றியுணர்வுடன் அழுத்தியவாறே, கவலைப்படாத, உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வழி பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினான் வேணு. சில நாட்களுக்கு பிறகு வேணு உற்சாகத்தோடு சந்திரனிடம் சொன்னான், உனக்கு தகுந்த நல்ல வேலை ஒன்று கிடைச்சிருக்கு சந்துரு. எங்கள் அப்பாவுக்கு சிநேகிதர் ஒருத்தர், இன்னைக்கு தற்செயலாக அவரை பார்த்தேன். அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். உனக்கு தகுந்த வேலை பத்திரிகை ஆசிரியர் தொழில்தான்னு எனக்கு தோணுச்சு. கேட்டு வச்சேன். அந்த மனுஷன் உடனே சரின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதமே உனக்கு வேலை கிடைச்சிடும் என்று வேணு தன் முயற்சியின் வெற்றியை குதூகலத்துடன் தெரிவித்ததை கேட்கும்போது சந்திரனுக்கு முதலில் ஒருவித பயமும் அதே சமயத்தில் தான் ஒரு எழுத்தாளனாகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் மாறப்போகும் மகிழ்ச்சியும் பிறந்தது. இதன் பிறகு இந்த 5 வருட காலத்தில் நண்பர்கள் இருவரும் மாதத்திற்கு ஒரு முறை கடிதம் எழுதி கொள்வார்கள். வேணு சந்திரனின் கதை கட்டுரைகளை படித்து மகிழ்ந்து பாராட்டி எழுதுவான். தொழில் விஷயமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை சென்னைக்கு வரும்போதெல்லாம்
சந்திரனை தன்னோடு அழைத்து கொண்டு சுற்றுவான். துணிகளும் பொருட்களும் தான் வாங்கும் பொழுது சந்திரனுக்கும் தேவைக்கு அதிகமாக வாங்கி தருவான். சந்திரன் வேண்டாம் என்றாலும் கேட்காமல் 200 செலவுக்கு தந்து செல்வான். இதற்கெல்லாம் காரணம் அவன் பொறுப்பேற்றிருந்த அந்த தொழிற்சாலை அமோகமாக வளர்ச்சியுற்றிருப்பது மட்டுமல்ல, அவன் கை கொடுத்து பழகிய கை மனம் கொடுப்பதில் நிறைவு பெறும் மனம் என்பதுதான். மொத்தத்தில் எவ்வளவோ பொறுப்புகளை சுமந்து பணக்காரனாக இருந்து பல சிரமங்களுக்கிடையே வேணு அனுபவிக்கும் வசதிகள் எல்லாம் அவ்வித பொறுப்பும் சிரமங்களும் இல்லாமல் அவன் நண்பனாய் இருப்பதிலே மட்டும் தான் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக பலமுறை எண்ணியிருக்கிறான் சந்திரன். 6 மாதங்களுக்கு முன் வேணு கல்யாணம் செய்து கொண்டான். கல்யாண சந்தோஷத்திலும் வேணுவுக்கு ஒரு குறை வந்து விட்டது. விலை உயர்ந்த வெளிநாட்டு துணியில் தான் அணிந்திருந்த சூட் ஒன்று சந்திரனுக்கு தைக்கவில்லையே என்ற குறை தோன்றுவதற்கு காரணம், சந்திரன் அந்த சூட் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சிலாகித்து சொன்னதுதான். சந்திரோ, உன் கல்யாணத்துக்கு இதே மாதிரி சூட் தைச்சிடுவோம் என்று கிண்டல் பண்ணினாலும் அடுத்த தடவை வரும்போது சூட் நிச்சயம் என்று வாக்கு தந்தான் வேணும். நல்ல வேலை, அவனை நம்பி கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் போன மாதம் வேலையை ராஜினாமா செய்து தெருவில் நின்றபோது அவனும் கைவிட்ட நிலைமைக்கு தான் வந்திருந்தபோது என்ன ஆயிருக்கும் என்று எண்ணி பார்த்தான். சந்திரனுக்கு ஒரே அடியாக மாறி சந்திரனுக்கு உள்ளுள் ஒரு பயமே வந்தது. வேணு ஒரே அடியாக மாறி போனதற்கு காரணம் ஒருவேளை அவன் மனைவியாக இருக்குமோ என்ற யோசனையும் இப்பொழுது பிறந்தது. போன மாதம் முதலாளிக்கும் சந்திரனுக்கும் கடுமையான அபிப்பிராய பேதம் பிறந்தது. புதிதாக பிறந்துள்ள சந்திரனின் கருத்துப்படி ஒரு பிற்போக்கு கட்சியின் ஜனனத்தை வரவேற்று தலையங்கம் எழுத சொன்னார் முதலாளி. நான் எழுத முடியாது என்று மறுத்துவிட்டான் சந்திரன். இல்லை தம்பி, பத்திரிக்கை என்னுடையது, நான் சொல்லுவதை எழுதுவதற்காகத்தான் நீ இருக்கிறாய் என்றான் முதலாளி. எனது கருத்துக்கு புறம்பாக நான் எழுத முடியாது, எழுத்தாளனுக்கு மட்டும் சிந்தனை சுதந்திரம் இல்லையா என்று முரண்டு பிடித்தான் சந்திரன். மிஸ்டர் சந்திரன், சிந்தனை சுதந்திரம், லட்சிய எழுத்துக்கள்னு இந்த கதை எழுதுகிற அனுப்புகிற கிறுக்கன்கள்லாம் பேசட்டும். நீங்கள் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் சார், போதும். எழுத்தாளர்களை பற்றியும் எழுத்தை பற்றியும் உங்கள் மேலான அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டேன். இந்தாங்க என் ராஜினாமா என்று மனக்கொதிப்புடன் கிறுக்கிய ராஜினாமா கடிதத்தை அவர் கையில் திணித்துவிட்டு வெளியேறினான் சந்திரன். அதெல்லாம் எந்த தைரியத்தில்? ஒரு பணக்காரன் நன் பக்கம் இருக்கிறான் என்ற தைரியத்தில் இன்னொரு பணக்காரனை விரோதித்துக் கொள்ளலாமா? அந்த முட்டாள்தனத்திற்கு சரியான படிப்பினை கிடைத்தது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் சந்திரன். வேலையை விட்ட பின் 2 கடிதங்கள் எழுதினான் வேணுவுக்கு. அந்த 2 கடிதங்களுக்கும் அவன் பதில் பெறாதது ஒரு அதிசயம்தான். பிறகு கையில் இருந்த 15 ரூபாயுடன் மதுரைக்கு புறப்பட்டான். வேணுவுடன் ஏதாவது உதவி பெற்று கொண்டு வந்து அதற்கு பிறகுதான் ரூம் வாடகை தர முடியும் என்கின்ற நிலை. அப்புறம் ஒரு 100 ரூபாய் இருந்தால் அது திருமுன் நிச்சயமாக வேற எங்காவது ஒரு உத்தியோகம் தேடிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. கையில் ஒரு பையுடன் மதுரை ஜங்ஷனை விட்டு வெளியேறும்போது காலை மணி 11 ஆகிவிட்டதால் வேணு வீட்டிற்கு போகாமல் நேர அவனுடைய ஆபீஸிற்கு போனான் சந்திரன். வரவேற்பறை சோஃபாவில் அங்கு இருந்த பத்திரிகையை புரட்டி கொண்டு வெகு நேரம் உட்கார்ந்திருந்தான். பிறகு ஒரு பியூன் வந்து அழைத்தான். அவனை பின்தொடர்ந்து வேணுவின் ஏர் கண்டிஷன் அறைக்குள் சென்றான் சந்திரன். போனவுடன் மனதில் ஏற்பட்ட சலனங்களை மறைத்து கொண்டு நட்பு முறையில், என்னப்பா வேணும், 2 லெட்டருக்கும் நீ பதில் போடலையே என்று நேரிலேயே வந்து உன்னை திகைக்கடிக்கணும் தான் வந்துட்டேன் என்று செயற்கையாக வரவழைத்து கொண்ட ஒரு உற்சாகத்துடன் கூறினான் சந்திரன். ஓ, எனக்கு நேரமே இல்லை, இப்போ கூட மத்தியானத்துக்கு மேலே கொடைக்கானல் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 நாளைக்கு அங்கே கேம்ப்பு. 1 மாதமாக என் மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க,
இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிது என்று மிடுக்குடன் தோலை குலுக்கி டையை சரி செய்து கொண்டான் வேணு. பேசும்போது கூட அவன் சந்திரனின் முகத்தை பார்க்கவில்லை. இந்த புதிய மாற்றத்தை சந்திரனால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. தான் அந்த முதலாளியை விரோதித்து கொண்டது இந்த முதலாளிக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் அது. இருவரும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். சந்திரன் வேணுவை பற்றியே யோசித்தான். மனித குணங்கள் தான் எத்தனை ஆச்சரியமாக திடீரென்று மாற்றம் உருகின்றன. வேணுவா பேசுகிறான்? என்னிடமா? இப்படியும் ஒரு தோரணை காட்ட இவனுக்கு தெரியுமா? வந்தவனை பார்த்து புன்னகைக்க கூட இல்லாமல் பசையற்ற பேச்சும் பார்வையற்ற பேச்சும். அவன் ஏன் என்னை பார்க்க கூட இல்லை? இது ஒரு தோரணை, பணக்காரர்களுக்கே உரிய தோரணை. அவன் அவன் நிலைக்கும் தகுதிக்கும் அவன் நடந்து கொள்ளும் முறை சரிதான். போனது போகட்டும். பழகிய நட்பின் உரிமையால் கடைசியில் இந்த உதவியை இவனிடம் பெற்றுக்கொண்டு கௌரவமாகவும் சுமூகமாகவும் நட்பை தளர்த்தி கொள்வதுதான் விவேகம். எனக்கு வேறு வழியில்லை இந்த நிமிஷத்தில் என்ற முடிவுடன் மௌனத்தை கிளைத்து பேச ஆரம்பித்தான் சந்திரன். வேணும், நான் அந்த வேலையை விட்டது உனக்கு தெரிஞ்சிருக்குமே. எழுதியிருந்தியே. சிகரெட்டை கொளுத்தி புகை சுருள்களை ஊதியவாறே சொன்னான் வேணும். எனக்கு நீ வேலையை விட்டது சரின்னு தோணலை. என் லட்சியத்துக்கும் மனசாட்சிக்கும் விரோதமாக நாங்கள் எழுதியதையும் மனசாட்சியை முற்று பிழைக்க வேண்டும் என்கிறாயா என்று ஆக்ரோஷமாக கேட்டான் சந்திரன். லட்சியம், மனசாட்சி, கொள்கை, ப்ராக்டிக்கலாக பேச நீ இன்னும் கற்றுக்கலையா என்று வேணு சிரித்தான். புத்தியை கொண்டு வேலை செய்கின்றவன் எந்திரமாக விட முடியுமா என்று படபடத்தான் சந்திரன். ஓ என்று உதட்டை பிரிக்கினான் வேணு. சரி சந்துரு, இது உன் சொந்த விஷயம், உன் விஷயத்தைப்படியே நடக்கலாம். மை குட்னஸ், மணி 1 ஆயிடுத்து. 1:30 மணிக்கு நான் வீட்டிலேருந்து புறப்படணும். வந்த காரியத்தை சொல்லு என்று கை கடிகாரத்தை பார்த்தான் வேணு. அவன் உதட்டை பிதுக்கி தன்னை அலட்சியப்படுத்துவதும் சொந்த விஷயம் என்று ஒதுக்கி வைத்து ஒதுங்கி போவதும் தனது ஒரே நண்பன் தனது வருகையே உதாசீனம் செய்வதும் சந்திரனின் மனதை உறுத்தியது. எனினும் அவன் சொன்னது போல பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு உலகுக்கு ஒத்தபடி நடந்து கொள்வது என்ற முடிவில் உன்னிடம் ஒரு உதவி நாடி வந்தேன். இதுவே நான் உனக்கு தரும் கடைசி தொல்லையாக இருக்கட்டும். நான் வேலையை விட்டுவிட்டு மிகவும் சிரமப்படுகிறேன். 1 மாதத்தில் நான் எங்கேயாவது வேலை தேடிக்கொள்வேன். அது வரையில் என்று திக்கி ஆங்கிலத்தில் கூறினான். தனது கெஞ்சுதலில் உள்ள பிச்சைக்காரத்தனத்தை பாஷை மாற்றம் ஓரளவுக்கு மறைக்கும் என்று நினைப்பில் கூசி பேசினான். வேணு தலையை குனிந்து ஒரு கையால் கட்டை விரலையும் நடுவிரலையும் கூட்டி காட்டி விலக்கி கொண்டு 2 புருவங்களையும் தேய்த்தவாறே பேசினான். நீ சொல்வாயே, நட்பின் பெயரால் உதவி கேட்பது உரிமை. இதில் கேவலம்னு நினைக்கவோ வெட்கப்படவோ நியாயமில்லைன்னு. அதை மனசில் வச்சுட்டு தான் கேட்குறேன். எனக்கு ஒரு 200 ரூபாய் பணம் வேணும். நீ எனக்கு சூட் தச்சு தரதா சொன்னிய அந்த பணத்தில் பாதி எனக்கு சூட் வேண்டாம் என்று பாதி புன்னகையோடு பாதி முகம் சிவந்து கேட்டு விட்டான் சந்திரன். இது பொய் என்று சொல்லத்தகுந்த குரலில் அழுத்தமான கரகரப்போடு தொண்டை அடைக்க யாரோ ஒருவனுக்கு சொல்ல தகுந்த பதிலை எவனுக்கோ சொல்கின்ற அலட்சிய பாவனுடன் இந்த நண்பனுக்கு கூறினான் வேணும். என்கிட்ட இப்போ பணம் இல்லை, இன்னொரு சமயம் பார்க்கலாம் என்று கூறி தன் இருக்கையிலிருந்து எழுந்தான் வேணும். அவனை தொடர்ந்து நொறுங்கி போன இருதயத்தை வாரி கட்டி கொண்டு சந்திரனும் எழுந்தான். அப்பொழுது எஜமானன் வெளியேறுவதற்காக கதவை திறந்து நின்றான் வேலையாள். இருவரும் வெளியே வந்தனர். வெளியே பெரிய கார் நின்றிருந்தது. அதன் கதவை திறந்து கொண்டு ஒரு டவாலி சேவகன் நின்றிருந்தான்.
கம்பீரமாக நடந்து செல்லும் வேணுவை தொடர்ந்து கையில் ஒரு காக்கி பையுடன் வந்து கொண்டிருந்த சந்திரனுக்கு உலகமே ஒரு வெளிமயமாக தெரிந்தது. அப்பொழுது நீ ஊருக்கு போ, பிறகு பார்க்கலாம் என்று காரில் ஏறிக்கொண்ட வேணு காரை கிளப்பும்போது சந்துரு என்று அழைத்தான். கண்கள் இரண்டும் இரத்தமாக கலங்க அவனை பார்த்தான் சந்துரு. வேணு சந்துருவின் முகத்தை பார்க்காமலே உதட்டில் பகையும் சிகரெட் நடியில் முகத்தை சுழித்தவாறே பரிசிலிருந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து காருக்கு வெளியே நிற்கும் சந்திரனிடம் ஊருக்கு போக பணம் இருக்கா என்று கேட்டவாறே நீட்டினான். சந்திரனின் கையும் வாங்குவதற்காக நீண்டது. தன் கை கொடுக்கவும் அவன் கை வாங்கவும் பழக்கப்பட்டு விட்டதால் தன்னியல்பாக அந்த செயல் நிகழ்ந்து விட்டதோ என்று வேணு நினைத்து முடிப்பதற்குள் அந்த 2 நோட்டுகளும் வேணுவின் முகத்தில் மீது வந்து விழுந்தன. ரொம்ப தேங்க்ஸ் என்று உரிமை விட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தான் சந்திரன். வேணுவின் இந்த மாற்றத்திற்கு ஒரே ஒரு காரணம்தான் தோன்றியது சந்திரனுக்கு. இந்த புதியதாக பிறக்கும் கட்சியில் இந்த பணக்காரனும் சேர்ந்திருக்கக்கூடும். அதை எதிர்க்கும் என்னை அரசியல் காரணத்துக்காகவே இவன் நிராகரிக்கிறான் என்ற முடிவுடன் என்றோ அவன் வாங்கி தந்த கை கடிகாரத்தை விற்றுவிட்டு சென்னை வந்து சேர்ந்தான். அவன் நினைத்தாற் போல வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. 1 மாதம் ரொம்பவும் சிரமப்பட்டான். ஒன்றும் நடக்கவில்லை. அவனது சிரமத்தை கேள்விப்பட்ட மாஜி முதலாளி அவனை தேடி வர தன் சொந்த கௌரவம் இடம் கொடுக்காமல் போகவே பொது விருந்து ஒன்றில் தற்செயலாக சந்திப்பது போல அவனை கண்டு பேசினார். உழைக்கும் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கென்று வேறுபட்ட கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கொண்டிருப்பதில் முதலாளிகளாகிய எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஏனெனில் இது ஒரு ஜனநாயக நாடு. நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டின் முதலாளிகள். நீங்கள் வேலை செய்யும் பத்திரிகை ஒரு லட்சியத்திற்காக வெளியேறும்போது உங்கள் சொந்த லட்சியங்களை இங்கு புகுத்த விரும்புவது எங்கள் சுதந்திரத்தில் தலையிடுவதாகாதா? பத்திரிகையின் கொள்கைகளை புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு உட்பட்டுத்தான் எழுத வேணும். வங்காளத்திலேயே அப்படித்தான். உழைக்கும் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு ஒரு தனி பத்திரிகையை நடத்துகிறாங்க. தாங்கள் வேலை செய்யும் பத்திரிகையில் எழுதிய நிர்பந்தங்களை தவிர்த்தும் அதே விஷயங்களை மறுத்தும் கூட அதில் எழுதுவார்கள். உழைக்கும் பத்திரிகையாளர்களின் கருத்துக்களை அதில் தெரிந்து கொள்ளலாம். இங்கே இருக்கும் நீங்கள் அப்படி செய்யலாமே. ஆனால் இங்கே அப்படி செய்ய முடியுமா? உன்னை தவிர வேறு எவனுக்கும் சொந்த கருத்துக்களும் லட்சியங்களும் இருக்கு. கூலிக்கு மாரடிக்கிறவங்க தானே. சொல்கிறத செய்யாதவன் செய்யாததை சரின்னு சாதிக்கிறவன் தானே எல்லாரும். உன்னை மாதிரி 10 பேர் கூட தேர மாட்டாங்களே என்று இவனது தனித்த போக்குக்கு அவர் அனுதாபம் தெரிவிக்கும் போதே மற்றவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டது சுருக்கென்று தைத்தது அவனுக்கு. இப்பொழுது அவன் மீண்டும் அவர் காலில் விழாத குறையாக தோல்வி மனப்பான்மையோடு பழைய இடத்திலே வேலைக்கு அமர்ந்த பின் தன்னை போன்ற பலரையும் சந்தித்து பேசி வங்காளத்தில் இருப்பது போல தங்களுக்கும் ஒரு பத்திரிகை வேண்டிய முயற்சியில் பல செய்து வருகிறான். லட்சியங்கள் தான் பேசும்போது எவ்வளவு சுலபமாக இருக்கின்றன. மாலை 6 மணிக்கு மேல் ரூமுக்கு வந்தான் சந்திரன். மாடிப்படி ஏறி வந்ததும் பூட்டியிருக்கும் அறை கதவின் முன்னால் ஒரு ஸ்டூலில் அமர்ந்திருந்த வேணு, நீ ஆபீஸை விட்டு புறப்பட்டிருப்பாயின் 1/2 மணி முன்னேரமே இங்கே வந்து காத்துட்ருக்கேன் என்று எழுந்தபடி புன்னகை புரிந்தான். சந்திரனால் அவனை பார்க்க கூட முடியவில்லை. குனிந்த தலையுடன் அறை கதவை திறந்தான். ஏய், நீ ரொம்ப இழைச்சி போயிட்டப்பா என்று அவன் தோள் மீது கை வைத்தான் வேணு. மௌனமாக அவன் கையை விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்தான் சந்திரன். உள்ளே வந்து சட்டையை கயிற்றிய பின் தான் தன் அழைப்பை எதிர்பார்த்து வாசப்படியில் காத்திருக்கும் வேணுவை கண்ட சந்திரனின் மனம் உள்ளூர் வந்தது. கம்மின் என்று ஒப்புக்கு அழைத்தான்.
வெளியே ஜன்னல் அருகே வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த வேணு அதை கட்டிலின் மேல் வைத்துவிட்டு விளக்கின் சுவிட்சை போட்ட பின் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். உஸ் என்ற பெருமூச்சுடன் கோட்டை கட்டி கட்டிலின் மீது போட்டிவிட்டு புழுக்கம் தாழாமல் டையை தளர்த்தி விட்டு கொள்ளும் வேணுவை பார்த்த சந்திரன் அவனுக்காக மின்சார விசிறியை சுழல விட்டான். எனினும் இருவருக்கும் ஒன்றும் பேச முடியவில்லை. வேணு தன் கோட் பாக்கெட்டில் சிகரெட் இருந்தும் அவனிடம் பேச வேண்டும் என்பதற்காக சிகரெட் இருக்கா சந்திரோ என்று கேட்டான். சந்திரன் மௌனமாக சிகரெட் பாக்கெட்டை திறந்து அவன் முன் நீட்டினான். சிகரெட்டை எடுத்துக்கொண்ட பின் வேணு தேங்க்ஸ் என்று சொல்லும்போது சந்திரனுக்கு கண்கள் கலங்கின. அவன் மனம் மானசீகமாக அலறியது. அடே வேணு, நம்ம எவ்வளோ மாறிவிட்டோம், எவ்வளோ தூரம் விலகி ஒப்புக்கு உறவாடும் ஆச்சார கள்ளர்களாகி விட்டோம் டா வேணு என்று புலம்பியது. சந்திரோ, உனக்கு என் மீது ரொம்ப கோபம் இல்லையா என்று புன்னகையோடு கேட்டான் வேணு. உன் மீது கோபப்பட நான் யார்? என் கோபம் உன்னை என்ன செய்துவிடும் என்று தலையை குனிந்து கொண்டு சொன்னான் சந்திரன். பொய் சொல்லாத. உனக்கு என் மீது ரொம்ப கோபம். உதவி நாடி வந்த ஒரு நண்பனை உதாசீனப்படுத்திய குற்றவாளி அல்லவா நான்? வேணுவை எரித்து விடுவது போல முகத்தை நிமிர்த்தி பார்த்தான் சந்திரன். நட்பு நமக்குள்ள அது செத்து போய் 1.5 மாதம் ஆயிடுத்து. சந்திரோ, இப்போ தான் ஞாபகம் வருது. நட்புன்னு எழுதியிருந்திய ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்தது. என்ன நினச்சி நீ எழுதியிருந்தாலும் அந்த பணக்கார நண்பனின் பாத்திரம் ரொம்ப நன்னா இருந்தது. ஒருத்தனை தப்பாக புரிஞ்சுக்கிறதுல கூட ஒரு எழுத்தாளனுக்கு நன்மை இருக்கு. இல்லாட்டி அப்படி ஒரு பாத்திரம் பிறந்திருக்குமா? வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பாத்திரங்கள் தானே இலக்கியங்களிலும் உண்டாகின்றன. என்னதான் நீயும் நானும் நட்பு கொண்டாடினாலும் நீ நானும் வெவ்வேறு வர்க்கங்கள் தானே. உன் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்கின்ற கட்சியை நான் எதிர்க்கின்றேன் என்ற காரணத்துக்காகத்தானே அன்னைக்கு நீ என்னை உதாசீனப்படுத்தினாய் என்று சந்திரன் சொன்னபோது வேணு சிரித்தான். அவன் சிரிப்பதை கண்டு சந்திரன் பேச்சை நிறுத்தினான். பேசுப்பா, பேசு. நீ பேசி கேட்டு ரொம்ப நாளாச்சு. உன் பேச்சை கேட்கணுன்னு தான் இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டியதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீயா எதுக்கு என்னை ஒரு கட்சியில் சேர்த்து விடுற? மதுரையில் நீ சொல்கிற அந்த கட்சியை தீவிரமாக எதிர்க்கிற பணக்காரன் நான் ஒருத்தந்தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு என்று சொன்னவாறே எழுந்து சட்டையை கட்டி ஹேங்கரில் மாட்டி விட்டு கோட் ஸ்டாண்டில் கிடந்த சந்திரனின் டவலை எடுத்து பனியனுக்கு மேல் போர்த்தி கொண்டான் வேணு. பின் ஏன் அன்று இவன் என்னிடம் அப்படி நடந்து கொண்டான்? பணமா? பணத்தை ஒரு பொருட்டாக நினைப்பவன் அல்லவே வேணு என்று குழம்பியபடி கட்டிலில் ஓரத்தில் தலையணையை நிறுத்தி சாய்ந்து உட்கார்ந்தான் சந்திரன். வேணு அவன் அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு எப்படி ஆரம்பிப்பது, இவன் தப்பபிப்பிராயத்தை எந்தவிதம் மாற்றுவது என்ற நினைப்பில் மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டு சந்திரனிடம் பாக்கெட்டை நீட்டினான். இருவரும் தத்தம் நெருப்பு புட்டியில் கொளித்து கொள்ளும் பொழுது வேணு வேண்டுமென்றே தன் குச்சியை அணைத்துவிட்டு அவன் அருகே வந்து அவனுடைய சிகரெட்டில் நெருப்பை பொருத்தி கொண்டான். பாதி சிகரெட் தீரும் வரை யாரும் பேசவில்லை. இப்படியே மௌனமாக இருப்பது சமாதானத்துக்கு உகந்த வழியல்ல என்று நினைத்த வேணு தொண்டையை செருமி கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். சந்திரோ, என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். எனக்கு உன்ன மாதிரி பேச தெரியாது. இருந்தாலும் நீ என் மனசை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து யோசித்தான் வேணு. பிறகு திடீரென்று சொன்னான், நீ சொல்லுவிய அடிக்கடி வாழ்க்கை ஒரு போராட்டம்னு. அந்த போராட்டத்திலிருந்து நீ தப்பிக்க கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் உனக்கு உதவி செய்யலை. உன் கதையில் நீ எழுதியிருக்கிய பணக்கார நட்பு நிரந்தர நட்பு இல்லைன்னு. அந்த மாதிரி நண்பன்
நம்ம சிநேகிதமும் ஆகிவிடக்கூடாதுன்னு தான் உனக்கு முன்னையே நான் யோசிச்சு இருந்ததுனால தான் அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன் என்று கூறவும், சந்திரன் அதை நம்ப முடியாதவன் போல கட்டிலிருந்து எழுந்து வேணுவின் கண்களை பார்த்தான். இப்படி உட்கார், விளக்கமாக சொல்கிறேன் என்று தன் அருகில் இருந்த நாற்காலியை அவன் பக்கம் இழுத்து போட்டான் வேணு. எனக்கு தொழில் முறையிலேயும் அந்தஸ்து ரீதியிலேயும் பல பேர் இருக்காங்க, நண்பர்கள்ன்ற பேரில். அதெல்லாம் பயன் கருதி போடுற வேஷம். வாழ்க்கையில் நட்புங்கிறது ஒரு பயன் மட்டும் கருதி நட்பு கொள்கின்ற நண்பன் ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் கிடைக்கிறது கூட ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நண்பன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அறிவும் ஆத்மாவும் ஒரு தரத்தில் இருந்தால் போதும். அப்படி நான் பலரை நினச்சிருக்கேன். துரதிருஷ்டவசமாக நான் வசதி படைச்சவனா பிறந்துட்டேன். நீ எனக்கு வந்தியே அதே நிலைமையில் அவங்க உதவின்னு வரும்போதெல்லாம் நான் கடமை நினச்சி உதவி செஞ்சேன். ஆனால் அந்த நண்பர்கள் மறுபடியும் மறுபடியும் பல புதிய புதிய காரணங்களை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து உதவி கேட்டாங்க. எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களின் சொந்த முயற்சிக்கும் பொறுப்புக்கும் என் நட்பு தடையாக இருக்கிறதாக தோணுச்சு எனக்கு. என்னோட அவர்கள் கொண்டிருந்த நட்பே பயன் கருதி கொண்ட நட்பாக தோணியது. புதிய புதிய பிரச்சனைகள் தோணிக்கொண்டே இருக்கின்றன. அதுதானே வாழ்க்கை. அந்த நீதி எனக்கும் உண்டுன்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. கடைசியில் என் நட்பு ஏதோ ஒரு சமயத்தில் அவங்களுக்கு பயன்படாத போது அந்த நல்ல நண்பர்கள் எல்லாரும் என்னை திட்டி வெறுக்கின்றவர்களாக மாறி போனாங்க. என் பணக்கார புத்தியை நான் காட்டி விட்டேனாம். இப்படியெல்லாம் போக இறுதியிலும் எனக்கு மிஞ்சியிருக்கும் ஒரே நண்பன் நீதான். நீயும் ஒரு உதவி என்று வந்து நின்றவுடன் எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. என்னுடைய நட்பு தான் உன்னை அவசரப்பட்டு உன் வேலையை ராஜினாமா செய்ய வச்சிருக்கோன்னு நான் நினைச்சா அது தப்பில்லையே என்று வேணு கேட்கும்போது தன்னை அவன் கூண்டில் நிறுத்தி கேட்பது போல இருந்தது சந்திரனுக்கு. அது உண்மைதான் என்பது போல உதட்டை கடித்தவரை தலை குனிந்து நின்றான் சந்திரன். உன்னை பற்றி ஒரு விஷயம், ஒரு உயர்ந்த மனிதனின் உயிருக்கு உயிரான நட்பை பற்றி பொறுப்போடு யோசிச்சேன் சந்துரு. உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தான் சமாளிக்கணும்னு எனக்கு தோணிச்சு. என்னுடைய நட்பு உன்னை மேம்போக்காக லட்சியம் பேசி தெரியும் அசிட்டு மனிதனாக ஆக்கிவிடக்கூடாது. அப்படி செய்தால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நட்பும் முறிஞ்சு போகும்னு நான் பயந்தேன் சந்துரு. யோசிச்சு பாரு, அன்னைக்கு நீ கேட்ட நான் பணத்தை கொடுத்துருந்தா உன் பொறுப்பற்ற செயலுக்கு நான் ஆதரவு தந்து தைரியம் அளிச்சதாகத்தானே ஆகும். நிச்சயம் நீ மறுபடியும் இந்த வேலையில் சேர்ந்திருக்க மாட்ட. நீ பேசும் லட்சியங்களுக்கு உகந்த வேலை இந்த சமூகத்தில் உனக்கு கிடைக்க முடியாது. பெரிய விஷயங்களை பற்றி சமத்காரமாகவும் ஆவேசமாகவும் பேசுறதிலேயே சுகமடையும் இன்றைய தமிழ்நாட்டு சராசரி மனிதர்களில் நீயும் ஒருவனாக ஆயிடுவ. ஒரு கடமையும் பொறுப்பும் இல்லாதவன் உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. நாளடைவில் நட்புக்கு கூட லாய்க்கு என்னாதவனாக அவன் மாறிவிடுவான் இல்லையா? இருவரும் சில வினாடிகள் மௌனமாக இருந்தனர். தன் மனசில் இருப்பதை தெளிவாகவும் தான் இன்னும் சொல்லிவிடவில்லை என்ற குழப்பத்தில் சிகரெட்டை புகைத்தவாறே பேசுவதற்கு வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தான் வேணு. அவன் சொன்ன விஷயங்கள் பல உண்மைகளை தன்னுள் செலுத்தியிருப்பது போல உணர்ந்த சந்திரன் ஒரு மூச்சு பலமாக சிகரெட்டை இழுத்துவிட்டு தலையை சொரிந்தவாறே சிந்தனை வயப்பட்டான். இப்போ நீ அதே பத்திரிகையில் வேலை செய்யறதுனால உன் உரிமையை நீ எழுந்துடலையே. உங்கள் உரிமைகளை ஸ்தாபிக்க ஒரு பத்திரிகை கொண்டு வரப்போற இல்லையா? நீ வேலையை விட்டுறது தப்பிச்சுக்கிற முயற்சி தானே. அதுக்கு தான் சொன்னேன் ப்ராக்டிக்கலாக இருன்னு. வாழ்க்கை ஒரு போராட்டம்னு சொன்னால் போதுமா? வாழ்க்கை ஏன் போராட்டமாக இருக்கும்? உன் லட்சியங்கள் உன்னோடு இருக்கட்டும். அந்த லட்சியங்கள்
வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தையே அதை நிறைவேற்றி காட்டும், நிறைவேற்ற போராடி காட்டும். நீ வாழறதுனால தானே வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கு. நீ போராடி சாதிக்க வேண்டிய காரியத்துக்கெல்லாம் நீ உன்னை நம்பாமல் என்னை நம்பி ஓடி வந்தால் அது சரியாகுமா? தன்னம்பிக்கை இருந்தால் என்னை நம்பலாமா? நீ இருக்கிற இடத்துல நிலையாக நிற்கணும், நிற்க பிரயத்தனப்படணும். அதுக்கு மேலே தான் நட்பு. நட்பு ஒரு சுமை இல்லைன்னு நீதானே சொல்லுவ என்று சிரித்தான் வேணு. சந்திரனின் மனமும் லேசாகி இருந்தது. வேணுவை பார்த்து புன்னகை புரிய வேண்டும் போல் இருந்த போதிலும் வேறேதோ ஒரு உணர்ச்சியில் சந்திரன் உதடுகள் துடிதுடித்தன. எல்லா நண்பர்கள்கிட்டையும் செய்த தப்ப உங்ககிட்டையும் நான் செய்ய விரும்பலை. எடுக்கிற கெட்ட பேரை முன்னாடியே எடுத்துட்டா திருப்திக்கு சந்தர்ப்பம் இருக்குன்ற தம்பில் தான் நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். நான் அன்னைக்கு அப்படி நடந்திருந்தாலும் அதுக்காக இப்போது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறதில்லை என்று நிறுத்தினான் வேணு. இந்த வேணு இவ்வளவு தூரம் சிந்திக்கவும் பேசவும் தயாராகி விட்டானே என்று மனம் பாராட்டி, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறதில்லை, ஏன்னா நீ தான் என்னை மன்னிச்சிட்டியே, எனக்கு தெரியும் என்று சிரித்தான் சந்திரன். அப்பாடா, என் பொண்டாட்டி கூட தேவலப்பா, 2 வாரத்தில் சிரிச்சுடுறா. உன் முகத்தில் அந்த சிரிப்பை வரவழைக்கிறதுக்குள்ள என்ன பாடு என்று சொல்லிக்கொண்டே, நீங்கள் ரொம்பவும் பிரியமாக கேட்டிய அந்த சூட் என்ற அந்த அட்டைப்பட்டியை திறந்து அவனுக்கு முன் வைத்தான் வேணும். இதை தைக்கிற பணத்தில் பாதி கொடுத்தா போதும் அன்னைக்கு அழுதிய, இப்போ இதோட உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு என்று பரிசை திறந்தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சந்திரன் தயங்குவதை கண்டு வேணு சிரித்தான். ஏய் சந்துரு, நம்ம நட்புக்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லை, ஒரு அடையாளம்தான். பணமும் பொருளும் ரொம்ப அல்பமான விஷயம். அது வேணும்னா வேண்டாம்னோ சொல்லி அதை பெருசுப்படுத்தாதே என்று வேணு கூறும்போது தன்னை மீறி சந்தோஷத்துடன் அவனை பார்த்தான் சந்திரன். அவனை நோக்கி கையை நீட்டினான். வேணு தன் கையில் இருந்த பரிசை கீழே போட்டுவிட்டு சந்திரனின் கரத்தை பற்றி குலுக்கினான். அப்பொழுது இருவரும் தங்கள் நட்பு நிரந்தரமாகிவிட்ட மகிழ்ச்சியிலே கை குலுக்கி கொண்ட போது, நட்புக்கு இவையெல்லாம் அடையாளமே தவிர ஆதாரம் அல்ல என்று வேணு கூறியதற்கொப்ப அந்த விலையுயர்ந்த சூட்டும் பணம் நிறைந்த பர்சும் அவர்கள் காலடியில் விழுந்து கிடந்தன. இது ஆனந்த விகடனில் ப்ராப்ளி ரீபப்ளிஷாக இருக்கணும். 1962 வந்ததாக போட்டிருக்கு. ஒரே நண்பன், என்ன ஒரு டெலிகேட்டான டாப்பிக்கு, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய சிந்தனையாளர். இதெல்லாம் இந்த கதை மூலமாக அந்த காலத்தில் வெளியே வந்தபோது ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்ததுன்னா அவருடைய சிந்தனைகள், அதை ஒட்டி எழுந்த அந்த எழுத்துக்கள், அதில் இருக்கிற கிளாரிட்டி. ரொம்ப வசதியான கதையை வந்த புதுசுலேருந்து அவருக்கு பேர் கொடுத்த கதை. எனக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச, என்னை பாதித்த கதையும் கூட. அதை தான் அவங்களோட ரொம்ப நாளாக நான் ஷேர் பண்ணி அப்படின்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் பெரிய கதை இருந்தாலும் இன்றைக்கி அது நிறைவேறிடுத்து. நிச்சயமாக இதை நீங்கள்லாம் நல்லா ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.